அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கியமான தகவல். நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய எம்எல்ஏ பதவி பறிக்க போறாங்களாம். அதோட அவரு இப்போ ஒரு முக்கிய மாற்றத்துக்காக கைது செய்ய போறதாகவும் ஒரு முக்கியமான அரசியல் தகவல் கிடைச்சிருக்கு. அரசியல் வட்டாரத்துல இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கு. தினம் தினம் யாரு என்ன ஆக போறாங்க அப்படிங்கிற பரபரப்புல தான் அரசியல் நகர்வுகள் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, யாரும் எதிர்பார்க்காத ஒரு நகர்வு அப்படிங்கிறது நம்ம நடிகர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனது. இத யாராலயும் ஏத்துக்க முடியல. யாரும் எதிர்பார்க்கவும் இல்ல. ஆனா, யாருடைய துரதிர்ஷ்டமோ, அவரு இப்போ சிஎம் ஆயிட்டாரு. அவரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் நெனச்சாங்க. ஆனா, நாம பார்க்குற படத்துல வர ஒரு ஹீரோ படத்துல சிஎம் ஆனா என்ன பண்ணுவாரோ, அதே மாரி விஜயுடைய ஒவ்வொரு விஷயமும் யாரும் எதிர்பார்க்காத வகையில இருக்கு. அந்த வகையில விஜய் அவர்கள் அவருடைய எம்எல்ஏக்கள அமைச்சர்களா மாத்துனாரு. அது போக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு அப்படின்னு சட்டம் ஒழுங்குல சீர்படுத்துறதுக்காக தனி ஒரு டீம் அமைச்சிருக்காரு. அது போக நம்ம அருண் ஐபிஎஸ் திடீர்னு லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு அதிகாரியா நியமனம் பண்ணாரு. ஸோ ஊழல் அப்படிங்கிறத நான் பண்ண மாட்டேன். என் சைட்லும் சரி எது சைட்லும் சரி யார் ஊழல் பண்ணாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன். அதாவது இப்போ மட்டும் இல்லப்பா, இதுக்கு முன்னாடி நீங்க மக்கள் பணத்தை ஊழல் பண்ணி கொண்டு போய் பதுக்கியிருக்கலாம். அதுக்காக நீங்க எப்பயோ ஊழல் பண்ணீங்க, எனக்கு என்ன அதை பத்தி கவலை இல்லை, நான் ஆட்சி அமைச்சிட்டேன், என்னுடைய ஆட்சி நான் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்லாம் சும்மா இருந்துட மாட்டேன். ஏன்னா நீங்க பதுக்கிருக்கிறது மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை யார் எடுத்தாலும் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஒரு தீவிர எம்ஜிஆர் ஃபேன். எம்ஜிஆர் அப்பவே சொல்லியிருக்காரு, நானும் மற்றவங்க படத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், மற்றவங்க பணத்தை வேற யார் எடுத்தாலும் அதை நான் சும்மா விட மாட்டேன். அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அந்த ஆப்ரேஷன்ல மக்கள் பணத்தை இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது யாரெல்லாம் எவ்வளோ பதுக்கியிருக்காங்க, அப்படி பதுக்கின பணத்தை எங்க வச்சிருக்காங்க, அதற்கான சிறப்பான துப்புகளை இப்போ அந்த சீக்ரெட் ஆப்ரேஷன்ல எல்லாரும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு நிறைய பேருடைய பட்டியல் கிடைச்சிருக்கு. அதுல அவங்க என்னென்ன மாதிரியான ஊழல் பண்ணாங்க, அந்த ஊழல் பணத்தை இப்போ எங்க பதுக்கி வச்சிருக்காங்க, அதை யார் பேர்ல பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எல்லாவித ஆதாரத்தையும் ஒரு 80% எடுத்தாச்சாம். ஸோ மீதிக்குது ஒரு 20% மட்டும்தான். அந்த 20%ம் கண்டிப்பா சில மாதங்களுக்குள்ள கண்டுபிடிக்கப்படும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தக்க ஆதாரத்தோட அவங்க எல்லாருமே கண்டிப்பா எந்த பதவியில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்கள நான் கைது பண்ணி அவங்க பதுக்குன மக்களுடைய ஊழல் பணத்தை அவங்கள்ட்ட இருந்து மீட்டெடுத்து திரும்ப அதை மக்களுக்கே நான் சரியான முறையில பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆல்ரெடி விஜய் அவர்கள் முடிவு பண்ணி அதை பத்தியும் பேசியிருந்தாரு. அதற்கான முதல் கட்ட நகர்வுகள் இப்போ ஆரம்பிச்சாச்சு. அந்த சீக்ரெட் ஆபரேஷன்ல நான் சொன்ன மாதிரியே, விஜய் சார் சொன்ன மாதிரியே இப்போ முக்கியமான நகர்வுகள் போயிருக்கு. அதுல நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய பேரும் கூட அடிபட்டு இருக்கான். ஸோ அவர் தான் எம்எல்ஏ வாச்சே, அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர் கூட அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது யாரா இருந்தாலும் சரி, எவங்களா இருந்தாலும் சரி, ஊழல் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்களுடைய பதவியும் பறிக்கப்படும், அவங்கள்ட்ட இருந்து பதுக்கப்பட்ட பணமும் பறிமுதல் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த தகவல் எந்த அளவுக்கு நல்ல தகவல், அப்படி விஜய் அவர்கள் எடுத்திருக்க இந்த முடிவு எந்த அளவுக்கு நல்ல முடிவு, இது சாத்தியமா இல்லை அசாத்தியமா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.